குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நல்லா ரெடி ஆகிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்க? ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று போனோம். சரி, நான் வந்து இன்னைக்கு வெளியே வாங்கிக்க சொல்லலாம், பிரியாணி வாங்கிக்கோங்க, நான் பிரியாணி தான் சாப்பிட போகிறேன் பர்த்டே பார்ட்டியில். சரி, நீங்கள் பிரியாணி வாங்கிக்குவீங்கன்னு பார்த்தா அப்பா இன்னைக்கு ஆர்வமாக மீன், எறா, சொரா புட்டு வேறு, சொரா மீன் வேறு வாங்கிட்டு வச்சுருக்காரு. சரி, கடைன்னு சமைச்சு வச்சுட்டு போனால் நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்து சமைக்கலான்னு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மூடு போயிடும் எப்படி ரெடி ஆகணும்னு. அதனால் நல்லா ரெடி ஆகிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் கழுவி முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கடைன்னு சமைச்சிட்டு கிளம்பிடுவேன். இன்னைக்கு சீ ஃபுட் ஸ்பெஷலா? ஆமாம், இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் கிடையாது. வெரி குட். மீன் குழம்பு சாப்பிட்றோம் நல்லா வைப்பாரு உண்மையிலே. அதனால் மீன் குழம்பு நல்லா எறா வந்து எறா ரொம்ப ஒரு பெருசாக இருந்தது. அதனால சும்மா ஒரு 5 நிமிஷம் வேக்காடு போட்டுட்டு அப்புறம் மிளகெல்லாம் போட்டு அப்படியே ரோஸ்ட்டாக கொஞ்சம் திக்கான ரோஸ்ட்டாக பண்ணலான்னு வேக வச்சுருக்கேன். ரொம்ப பெருசு எறா வேக மாட்டேங்குது, அதனால் இப்படி வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காஞ்ச உடனே மீன் குழம்பு தாளிக்க போகிறேன். இப்போ உலை வச்சிடலாம். இது காஞ்ச உடனே நம்ம அரிசி கழுவி போட்டுக்கலாம். இது காயிட்டோம். எறா ரெடி ஆகுது. சொரா புட்டுக்கு மீன் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே வேக வச்சு வச்சிட்டேன். இப்போ இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, மிளகு, கருவேப்பிலெல்லாம் நிறைய பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா புட்டு மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். இது சொரா புட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது இதுக்கு. இவர் இப்படியே இருக்கட்டும். எறா தொக்கு ரெடி ஆகும். இப்போ தான் டால்ச்சி விட்டு எறா தொக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா எறா தொக்கு ரெடி ஆகிடும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகுது. இன்னும் ஒன்று ரெடி ஆகணும். சொரா புட்டு மட்டும் ரெடி ஆகணும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வச்சுட்டேன், ரசம் வச்சுட்டேன். ஓகேவா? இந்த மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இப்போ சொரா மீன் வாவல் இப்போ வந்து சொரா புட்டுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன். சொரா புட்டுக்கு தேவையான ஐட்டம் தான். வெங்காயம் போட்டால் போதும். இதோ பச்சை மிளகாவை, இஞ்சி அந்த சாப்பரில் கட் பண்ணலாம்ல, இதை முடிச்சுட்டு அப்புறம் பூண்டு கொஞ்சம் முடியும் பொடியாக நறுக்கிட்டோம்னா சொரா புட்டு ரெடி. வா, எறா பார்க்க சூப்பராக இருக்கேன். எறா செமி தொக்கு. இங்கிலீஷில் பெருசாக அர்த்தம் புரியாது. நானும் அப்படி சொல்லிக்க வேண்டியதான். திக்கான ஒரு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மீன் குழம்பு வேறு இருக்கா, இது நிறைய மீந்து போகக்கூடாது. அதனால் இப்படி செஞ்சுருக்கேன் இந்த தடவை. ஏன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்றது மீன் குழம்பு. இது ராகேஷ் அப்படியே சாப்பாட்டில் போட்டு புரட்டி சாப்பிட்ருவோம். அதனால் இந்த மாதிரி. எப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க சொரா புட்டு? இதோ முடிஞ்சிச்சு. கட் பண்ணுற வேலை முடிஞ்சிச்சுன்னா சொரா புட்டு ரெடி. சொரா வெந்துச்சு. உரித்து இந்த தோல்லேருந்து ஒரு சதையெல்லாம் எடுத்து தனியாக வைக்கிறேன். இந்த தோலோடு செய்யக்கூடாது, அதனால் இந்த சொரா தோலை உரிக்கிறேன். இது ஈக்கு எங்கே தான் தெரியுமா தெரியல. இது உரிச்சா வந்துடும். வேக வச்சுட்டு தான் உரிக்கலாம். ஆமாம், வேக வைக்க உரிக்க வராது. வேக வச்சுட்டு உரிச்சாலும் தோலே வரும். சொரா புட்டு செய்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒன்று போடலாம். இதுக்குள்ள சொரா புட்டு போடுறேன். சொரா புட்டு இல்லை, நம்ம இது வாவல் மீன் ஒரு துண்டு அதில் விழுந்துட்டு இருக்கு. அது சொரா இதில் நான் குழம்புலேயே போட்டுறேன். வெந்துருச்சு. குழம்பு மீன் ஆகிட்டோம். நம்ம இப்போ வந்து சொரா பொரியல் செய்வோம். சொரா புட்டு. இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாம். ஒரு கண்ணாடி பதம் வதக்கும், அது வரைக்கும் வதக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணேன். பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி மொத்தம் போடலாம். கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் நிறுத்தலாம், ஏன்னா லாஸ்ட்டாக போடுறது. இது எல்லாம் ஒன்றா வதங்கட்டும். நல்லா வதங்கிடும். சொராவை புட்டு போகிறதால சொரா புட்டா, புட்டு மாதிரி செய்கிறதால சொரா புட்டு. அச்சா, முட்டை புட்டு, சொரா புட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சொரா மீனை புட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். உதுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டு நம்ம போடும்போது இந்த எலும்பு இருக்குல்ல, இது வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட முடியும், மென்று சாப்பிட முடியாது. நல்லா சப்பி நல்லா இது பண்ணிட்டு சாப்பிட்லாம். துப்பிடணும், மூணு கூட. புட்டுக்கு டேஸ்ட்டாக இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊற்றா போதும். நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டு புரட்டும் போது நல்லா உதிர்ந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். இதை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கலாம். எவ்வளோ நேரம் வதக்கணும்? அவ்வளோதான். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆன உடனே நம்ம சொரா மீனை போட்டு வேண்டியது. இது வந்து குட்டி சொரா நல்லா உதுத்து வச்சாச்சு. இதை போட்டுடலாம். இது வந்து பத்திய குழம்பு மாதிரி வைக்கலாம். அந்த சொரா மீனை இந்த மாதிரி பொடியாக துண்டு கட் பண்ணி இதே மாதிரி வேக வச்சு உரித்து வச்சுட்டு நம்ம புளியை கரைச்சிட்டு மிளகு, தனியா, காஞ்ச மிளகா இதெல்லாம் லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மீன் குழம்பு மாதிரியே தான் மீன் குழம்பு மாதிரி வச்சு அந்த பொடியை தூவிட்டு இந்த மீன் போட்டு சாப்பிட்டா அந்த குழந்தை பெற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. மருந்து குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சொரா வந்து பால் சொரா வந்து இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைக்கு நிறைய பால் சொரக்கும்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க குழந்தை பெற்ற பசங்களுக்குலாம். தான் கொடுத்துருப்பேன். அவன் சாப்பிட மாட்டான். சொரா வாசனை பிடிக்காது. அதுக்கு பதில் தான் இந்த மீனுங்கெல்லாம் கொடுத்தேன். எனக்கும் பிடிக்காது. நீங்கள் அப்பாவும் சாப்பிட்றதுக்காக செய்கிறீங்களா? நானும் அப்பா அமலா நல்லா சாப்பிடுவா. அமலா இல்லை வரல. அமலாக்கு இதெல்லாம் பிடிக்கும். உனக்கும் சௌபிக்கும் ஒரே டேஸ்ட். இது சாப்பிட்ற ஐட்டம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் வாசனை. வந்து நல்லா திருப்பி விட வேண்டியது தான். கை விடாமல் திருப்பிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு அந்த புட்டு மாதிரி நல்லா உதிர்ந்துடும். புட்டு மாதிரி உதிர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு அந்த மீன் வாசனை போனதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது தான். ஆவி பறக்கிற சொரா புட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக லைட்டாக கொஞ்சம் லேசாக உப்பு போட்டால் பர்ஃபெக்டான சொரா புட்டு ரெடி. இது போட போகிற உப்பு. எப்படி உனக்கு சொரா புட்டு மட்டும் பிடிக்குது? சொரா புட்டு சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு நீங்களாம் பிறந்திருக்கும் போது எங்கள் வீட்டில் சொரா புட்டு தான். சொரா மருந்து குழம்பு சொரா வாரத்தில் எப்படியும் 3 தடவை வாங்கி கொடுத்துருவாங்க. செமையாக இருக்கும். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. உப்பு தேவை கொஞ்சமாக பத்தலை, நல்லா போட்டேன். இது உப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குன்றதுக்காக போட்டுருக்கேன். சொரா புட்டு ரெடியா? ரெடி. சொரா புட்டு ரெடி. இப்போ மீன் வறுத்துட்டேன்னா சண்டே சமையல் ரெடி. இதோ முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ மீன் வறுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயை லைட்டாக தோசைக்கால் ஃபுல்லாக பரவராமல் தள்ளி விட்டுருவோம் எண்ணெய். அவ்வளோதான். இப்போ வந்து மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சம் நாக்கில் நெக்கி பார்க்கலாமா? உப்பு இருக்கேன் டெஸ்ட்டு இல்லை. தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் ஒரு கலர் கலரும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எண்ணெய் காய்ச்சிடுச்சு. இப்போ மீன் தோசைக்கல்ல இருக்கலாம். நல்லா 2 3 துண்டு தான் வறுக்க முடியும் ஒரு செட்டு. ரைட். ஃப்ரை ரெடியா? ஓ ரெடி ஆயிடுச்சு. சண்டே சமையல் ஓகே. ஆரம்பிச்சலாமா? லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே கடல் உணவு தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வாவல் மீன் வறுவல், வாவல் மீன் குழம்பு, எறா தொக்கு, தக்காளி ரசம், சொரா புட்டு, சுட சுட சாதம், மாம்பழம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.